அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். அமித்ஷாவை சந்திப்பதற்காக சுற்றுப்பயணத்தை மாற்றி அமைத்ததாக வெளியான செய்திக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மறுப்பு. அதிமுகவை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்றும் அதிரடி. மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்வு. பத்திரிகையாளர்களே சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு முழுமையாக தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சட்டத்தின் சில அம்சங்களுக்கு மட்டும் தடை விதித்து தலைமை நீதிபதி அமர்வு ஆணை. காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதாதளமும் பீகாரின் அடையாளத்திற்கே அச்சுறுத்தலாக உள்ளன. பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பஞ்சாபில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் ராகுல் காந்தி. விவசாயிகள், பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். காசாவில் இஸ்ரேலின் குண்டுமழையால் இடிந்து விழுந்த கட்டடங்கள், உயிருக்கு அஞ்சி வாகனங்களில் தப்பிச் செல்லும் மக்கள். காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார் மல்லை சத்யா. கட்சியா அமைப்பா என்பது குறித்து நவம்பர் 20 முடிவு செய்யப்படும் என அறிவிப்பு. நவம்பர் 20 அமைப்பா அல்லது அரசியல் கட்சியா, அதனுடைய பெயர் என்ன என்கின்ற அறிவிப்பை நிச்சயமாக வெளியிடுவோம் என்று சொல்லி அதற்கு முத்தாய்ப்பாக அண்ணா பிறந்த காஞ்சியில் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் இதோ எங்களுடைய வண்ணமணி கொடியை உங்கள் உற்சாகமான கரவொலிகளிடையே அறிமுகம் செய்கின்றோம். திருச்சியில் நடைபெற்ற மதிமுக மாநாட்டில் துரை வைகோ பங்கேற்பு. பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றிக்கு உழைப்போம் என தீர்மானம். அன்புமணி தலைமையில்தான் பாமக உள்ளது. தேர்தல் ஆணைய கடிதத்தை வெளியிட்டார் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு. தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ராமர் இருக்குமிடம்தான் அயோத்தி என்பது போல ராமதாஸ் இருக்குமிடம்தான் பாமக. ரத்தம் சிந்தி கட்சியை ராமதாஸ் உருவாக்கி உள்ளதாகவும் பாமக எம்எல்ஏ அருள் பேட்டி. அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்க குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.